உங்களுக்கு வேர்ட் கிளியரா வருது? எல்லாருக்கும் வேர்ட் ஓகேயா? கிளியரா வருது? மைக் ஆன் பண்ணி பேசுங்க. அப்ப நீங்க செய்யணும். நீங்க சொன்னா நான் phone Yes, வச்சு ma'am. பேசுறது எனக்கு சத்தமாக கஷ்டம். Yes, ma'am. Clear ஆயிடுச்சு. அப்ப இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பயாலஜி கிளாஸ் தான். ஓ, இதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் யூனிட் படிச்சீங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு முதல்ல அப்படின்னா செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லாட்டி ஒன்றுமே ஸ்டார்ட் பண்ணது இல்லை? இதான் ma'am first. இதான் first class. இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே. உங்களுக்கு பயாலஜி பேசுறது எப்படின்னு தெரியுமா? அதாவது நான் உங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் செய்ய வேணும். 1 hour கிளாஸ் தான். நான் உங்களுக்கு பயாலஜி பேப்பர்ல ஹோம்ஒர்க் எப்படி காணுதோ அதுக்கு முன்னாடி படிக்க வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணேன். சரியா? பயாலஜி பேப்பர்ல வந்து எத்தனை எம்சிக்யூஸ் வரும்? யாருக்காலும் தெரியுமா எத்தனை எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வரும்? 50. 50 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வரும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க்ஸ் என்று சொல்லி 50 மார்க்ஸ். அடுத்தது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு ஒரு பார்ட் இருக்கு. பார்ட் 2ல இது வந்து பார்ட் 1. பார்ட் 2ல ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ பார்ட் அண்ட் எஸ்ஏ பார்ட். அப்ப ஸ்ட்ரக்சர் எஸ்ஏல வந்து 4 क्वेश्चंस வரும். அது எல்லாமே என்னது கட்டாயமான क्वेश्चंस ஆயிடும். இது வந்து சட்ல யாரோ கேட்டீங்க என்ன கிளாஸ்னு சொல்லி இது வந்து பயாலஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்ப ஸ்ட்ரக்சர் எஸ்ஏல 4 क्वेश्चंस வரும். ஒரு क्वेश्चனுக்கு வந்து 100 மார்க்ஸ் சொல்லி டோட்டலா 400 மார்க்ஸ். அதுபோல எஸ்ஏல வந்து 6 क्वेश्चंस இருக்கும். அதுல நீங்க சூஸ் பண்றதுக்கு 4 சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண வேணும். 2 क्वेश्चंस ஸ்கிப் பண்ணிடும். அப்ப நீங்க சூஸ் பண்ற 4க்கு 150 சொல்லி டோட்டலா உங்களுக்கு 600 சரியா? அப்ப டோட்டல் மார்க்ஸ் உங்களோட பார்ட் 2க்கு 1000. அப்ப நீங்க 1000க்கு டோட்டலா நீங்க எப்படி எடுக்கணும் கவுண்ட் பண்ணி அதுல 50 போட்டு இருக்கிறீங்களோ அது ஆட் பண்ணினா அது உங்களோட ஃபைனல் மார்க்ஸா வரும். இதுதான் பயாலஜி பேப்பர் பார்ட் 1ல 50 MCQ क्वेश्चंस வரும். ஸ்ட்ரக்சர் பார்ட் 1 வந்து எப்படின்னா ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ அடுத்து எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ வந்து நீங்க பேப்பர்லயே ஆன்சர் பண்ண வேணும். அவங்க வந்து ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஸ்பேஸ் தகுந்த ஆன்சர் இருந்தா நீங்க பலவ வேணும். அவங்க தகுந்த ஸ்பேஸ் தான் ஆன்சர் அளவு அதை விட கூட எழுத. அப்ப நீங்க அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வேணும். ஸ்ட்ரக்சர் விஷயங்கள்லாம் எல்லாம் ஒன் ஆன்சர் தான், இதுதான் ஆன்சர் தான் இதுதான். அப்ப அதை நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சு ப்ராக்டிஸ் பண்ண போல சரியா வரும். அடுத்தது எஸ்ஏ. எஸ்ஏல வந்து நீங்க எஸ்ஏ தான் வந்து ஷீட்ஸ்ல எழுத போறீங்க. அப்ப ஒரு எஸ்ஏக்கு வந்து 150 தக்கன நீங்க மார்க்ஸ் எப்படி வரும்னு அனலைஸ் பண்ணி நீங்க எழுத வேணும். அதுக்கும் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்ப டோட்டல் உங்களுக்கு 1000 மார்க்ஸ் வந்து பார்ட் 2 அது நீங்க 50க்கு எவ்வளோன்னு பார்த்து இந்த எம்சிக்யூட போட்ட போதும் உங்களுக்கு வந்து எவ்வளவு ஃபைனல் மார்க்ஸ் பார்த்து முடியுமோ அதை வச்சு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தரும். கரெக்டா? இதுதான் உங்களோட பேப்பர். இதுல என்ன செய்யணும்? நாங்க இது வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் எப்படி போகுதுன்னு சொல்லி தந்தேன். நாங்க இதுக்கு போறோம் क्वेश्चंस பேப்பர் செய்ய போலன்னா அப்ப இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் யூனிட் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து உயிரியலுக்கான அறிவு.
இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட், உயிரியலுக்கான அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு பயாலஜி. இப்ப எனக்கு நீங்க ஆன்சர் சொல்லுங்க பாக்கலாம். மைக் ஆன் பண்ணி பேசுங்க. உயிரியல் தான் என்ன? ஆன்சர் சொல்லுங்க பாக்க. உயிரியல் தான் என்ன? நீங்க பேச மாட்டேன்றீங்க. மைக் ஆன் பண்ணி எல்லாரும் மைக் ஆன் பண்ணி சொல்லி பேசுங்க. மேம், உயிர் வாழும் அங்கிகளை சொல்லுங்க பற்றியும் பாக்க. கற்றலை மையப்படுத்திய உயிரியல் விஞ்ஞானம். உயிர் வாழ் மனிதனை பற்றிய ஒரு கட்டு. ஓகே, வேற கற்றலை என்ன மையப்படுத்திய விஞ்ஞானம். உயிரியல் என்று சொல்றது வந்து இந்த உயிர் வாழும் வங்கிகளை பத்தி நாங்க படிக்கக்கூடிய ஒரு கல்வி தான், ஒரு கற்கை நீர் தான் இந்த உயிர் வாழ்ந்த வங்கிகளை மையப்படுத்திய உயிர் வாழும் வங்கிகளை பத்தி நாங்க படிக்கக்கூடிய. அப்ப இயற்றது உயிர்களை பத்தி நம்ம படிக்கிறதால யூனிட்ட சொல்லுவோம் வந்து உயிரியல். இந்த பாடத்தை உயிரியல்னு சொல்லுவோம். அதாவது உயிர்களை பத்தி நாங்க என்ன படிக்கிறோம். அப்ப உயிர்களை பத்திய கற்கைய நாங்க சொல்றது வந்து உயிரியல். அப்ப இந்த உயிரியல் இப்ப என்ன? உயிர்களை மையப்படுத்திய ஒரு கற்கை தான் உயிரியல். அப்ப அது சரி. இப்ப நீங்க எனக்கு டெபினிஷன் சொல்லுங்க. உயிர் உயிர் என்றால் என்ன? இது அடிக்கடி வர ஒரு கேள்வி. ஸ்ட்ரக்சர் இசையை நம்மளுக்கு பார்க்கலும் பாஸ் பேப்பர்ல உயிர் என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. உயிர் என்றால் என்ன? இரசாயனவியல் பௌதிகவியல் பகுதிகளை மையப்படுத்தி விலக்கி விட முடியாத விசேடமானதும் தனித்துவமானதும். எனக்கு வந்து இந்த உயிர் என்று சொல்றது வந்து எந்த ஒரு பிசிக்ஸ வச்சோ கெமிஸ்ட்ரிய வச்சோ எங்களுக்கு இந்த உயிருக்கு ஒரு மனித கணக்கு இயலா. ஏன்னா இது ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சம். அப்ப இந்த உயிரை வந்து சடப்பொருளா கருதுறா இல்லாட்டி சடமில்லா கருதுறாங்கிறது கூட ஒரு சந்தேகத்துக்கிட மாட்டோம். வாய்ஸ் ஸ்ட்ரெக் ஆகி வருது. எல்லாருக்கும் அப்படி ஆகியது. ஓகே, இப்ப கேக்குதா கிளியரா? இந்த உயிர் என்று சொல்றது வந்து விஞ்ஞானிகளால இன்று வரை ஒரு ஒழுங்கான வரைவிலக்கணம் கொடுக்க முடியாத ஒரு பதமா இருக்கு. சரியான ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வரைவிலக்கணம் உயிருக்கு இல்லை. ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் அதுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வரைவிலக்கணம் இல்லை. இது இந்த உயிர்ன்றத வந்து எந்த ஒரு பௌதிகவியல் ரசாயனவியல் முறைகளையும் வச்சு எங்களுக்கு விளக்க இயலாத ஒரு தனித்துவமான சிறப்பு வாய்ந்த அம்சம் தான் உயிர். அது கிளியரா? அப்ப உயிர் என்றால் என்னன்ற கொஸ்டின் அடிக்கடி வரும். அப்படி வந்தா நீங்க 2 பாயிண்ட்ஸ் முக்கியமா விளக்க வேண்டும். ஒண்ணு வந்து சொல்ல வேண்டும் என்னன்னு சொன்னா, உயிர் என்பதுக்கு இப்போது வரைக்கும் எந்த ஒரு வரைவிலக்கணமும் விஞ்ஞானிகளால வழங்கப்படல. அது எந்த ஒரு ரசாயன பௌதிகவியல் அடிப்படையை வச்சு விளக்க முடியாத ஒரு தனித்துவமான சிறப்பு வாய்ந்த அம்சம். அப்ப இதுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வரைவிலக்கணம் விஞ்ஞானிகளால இன்று வரை வழங்கப்படவில்லை. அதை நீங்க முன்னாவதே மென்ஷன் பண்ண வேண்டும். சரியா? அப்ப நான் வந்து எனக்கு வந்து முதலாவது கிளாஸ் ஹெட் பண்ணதால டியூட் செஞ்சு பண்ண இயலாம போச்சு. நான் இதுக்கு வந்து நோட்ஸ் வந்து ஒரு டியூட்டா டெக்ஸ்ட் வீக்குள்ள தான். சரியா? அப்போ உயிர் என்றால் என்னன்றத எங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாத ஒரு இலக்கரு, தனித்துவமான விசேடமான ஒரு அம்சம், எந்த ஒரு பௌதீக ரசாயனியல் அடிப்படையை வச்சு எங்களுக்கு விளக்க ஏதா.
அப்ப உயிரியல் என்னன்னு பார்த்தோம், உயிர்களை மையப்படுத்திய கல்வியை நம்ம உயிரியல் என்று சொல்லுவோம். அதே மாதிரி உயிர்ன்றதுக்கு தற்போது வரை விஞ்ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரைவிலக்கணம் வழங்கப்படல. அது பௌதிகவியல் ரசாயனவியல் விதிகளை பயன்படுத்தி விளக்க முடியாத தனித்துவமான சிறப்பு வாய்ந்த அம்சம். அதுதான் உயிர். அப்ப நாங்க ஒன்று உயிரியல் என்றால் என்ன, அடுத்தது உயிர் என்றால் என்னன்றது நான் பார்த்தேன். இதுல என்ன சரி டவுட் இருக்குதா யாருக்கு? சரி, ஓகே நோ டீச்சர். ஓகே டீச்சர். ஓகே. அப்ப இந்த உயிர் இப்ப நாம வந்து எங்களோட சூழல்ல வந்து எக்கச்சக்கமான உயிர்களை பார்க்கணும். தாவரங்களும் உயிர்த்தான், நுண்ணங்கிகளும் உயிர்த்தான், விலங்குகள் எல்லாமே உயிர்கள். அப்ப இந்த உயிர்கள்ல வந்து நான் பேரிட சொன்ன இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலுடைய போடல் எனக்கு தெரிஞ்ச உயிர்கள பேர் பட்டியலோட போட சொன்னாங்க. அப்ப இந்த உயிர் பத்தியெல்லாம் நாங்க படிக்க போல அந்த உயிர் அந்த உயிரோட பேர் என்ன, அந்த உயிர் என்ன சாப்பிடுது, அந்த உயிரோட அம்சங்கள் என்ன, அந்த உயிரோட ஃபீச்சர்ஸ் என்ன, அந்த உயிரோட தொழிற்பாடுகள் என்ன, அதுக்கு எத்தனை கால் இருக்குது, அது எல்லாமே நாங்க வந்து அந்த ஒரு உயிரோட பேர் எடுத்தா அதை பத்தி நாங்க எல்லா அம்சமும் படிக்க வேண்டியது. அப்படின்னா அந்த உயிரை பத்தி கட்டி எங்களால அறிஞ்சு கொள்ள முடிய வைக்கும். அப்ப அந்த உயிரை பத்தி படிக்க போல அந்த உயிரை வந்து உடல் பத்தி படிக்கும். அடுத்தது அந்த உயிரோட தொழிற்பாடு பத்தி பார்ப்போம். அடுத்தது அந்த உயிரோட பிறப்புரிமை அமைப்பு. இப்படி எல்லாத்தையுமே பத்தி படிக்க வேண்டியது. இதன் காரணமாக இந்த உயிரியல் சொல்றது வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு பாடமா இருக்கு. அது வந்து சரியான சிக்கலான ஒரு பாடம் இந்த பயாலஜின்றது. அப்ப அந்த பயாலஜிய இந்த சிக்கலான பாடத்தை லேசாக்குறதுக்காக வேண்டிதான் அது வந்து 3 கிளைகளா 3 பிரான்சஸா பிரிச்சுக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு படிக்க கஷ்டம். ஏன்னா அது ஒரு பரந்த ஒரு பரப்பு. அதனால அதை இலகுபடுத்துறதுக்காக 3 கிளைகளா பிரிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த 3 கிளைகளும் இல்லைன்னாடி யாருக்கு சரி சொல்லணும். உயிரியல பயாலஜிய 3 கிளைகளா பிரிச்சுதான் நாங்க மெயினா படிப்போம். என்னென்ன? ஒன்று விலங்கியல், 2 தாவரவியல், 3 நுண்ணங்கியல். அப்ப இந்த மாதிரி 3 பகுதியா பிரிச்சு உயிரியலை படிக்க போல எனக்கு கொஞ்சம் பிளேஸ் ஆயிடுது. ஏன்னு சொன்னா உயிரியல் சொல்ற இந்த பாடம் வந்து ஒரு பறந்து விரிந்த சிக்கலான பாடப்படம். அது என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி 3 பிரான்சஸா 3 கிளைகளா பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று விலங்கியல், அடுத்து தாவரவியல், நுண்ணங்கியல், ஜூலஜி, பொட்டானி, மைக்ரோபயாலஜி. அப்ப இந்த விலங்கியல் பத்தி சொல்லணும். விலங்கு இயல், விலங்குகளை பற்றிய கற்கையைத்தான் நாம் விலங்கியல் என்று சொல்வோம். தாவரங்களை பற்றிய கற்கையைத்தான் தாவரவியல் என்று சொல்லுவோம். அதே மாதிரி நுண்ணங்கிகளை பற்றிய கற்கையைத்தான் நுண்ணங்கி என்று சொல்லுவோம். பேரை வச்சு வரைவிலக்கணம் சொல்லிடுவோம். அப்ப இந்த மாதிரி பகுதிகளால் எங்களுக்கு அத தெளிவாகவும் இலகுவாகவும் தெளிவுபடக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த உயிரியல் வந்து ஒரு பெரிய சிக்கலான பாடுபரப்புன்னு சொல்லி எங்களோட கற்றலை எதிர்பார்க்கறதுக்காக வேண்டி இந்த 3 கிளை பிரதான கிளைகளா பிரிச்சுக்கிறாங்க. விலங்கியல், தாவரவியல், நுண்ணங்கியல். இது மூலம் தான் உயிரியலின் பிரதான 3 கிளைகள். அப்ப இதுக்குள்ளேயும் நிறைய பாடப்பகுதிகள் இருக்கு. அதனால் உங்களுக்கு உங்களோட ரிசோர்ஸ் புக்ல பாயிண்ட் அவுட் பண்ணி தந்திருப்பாங்க. மெயின் பிரான்ச் என்ன நம்ம அக்கௌண்ட பத்தி படிப்போம். ஒட்டுக்கான உயிரியல், ஒட்டுக்கால உயிரியல். இது ஒவ்வொன்றுக்கு கீழே நாங்கள் கள உயிரியலை பத்தி படிக்கிறோம். கள உயிரியல் என்று சொல்றது
களங்கள் பற்றிய கற்கை நெறி. களங்களை அடிப்படையாகப்பட்ட கற்கை நெறியை தான் நாங்க கள உயிரியல் என்று சொல்லுவோம். அடுத்தது இளைஞர். இளைஞர்கள் என்று சொல்றது இளைஞர்களை பற்றிய கற்கை. இளைஞர்களை மையப்படுத்திய கற்கையை இளைஞர்கள் என்று சொல்லுவோம். அடுத்தது உடல் அமைப்பியல். உடல் அமைப்பியல் anatomy. ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டா ஒரு சாதாரண விலங்கை எடுத்துக்கொண்டா அந்த விலங்குல உடல் பகுதிகள் என்னன்னா அந்த உடல் தொகுதிகள் என்னன்னா அந்த உடல் தொகுதிகள் எல்லாம் என்ன மாதிரியான இழையங்களால ஆக்கப்பட்டிருக்குது அது எல்லாத்தையுமே இதுக்குள்ள எல்லாம் படிச்சு உடல் அமைப்பியல். அதாவது ஓர் அங்கிட உடல் கட்டமைப்பு பத்தி படிக்கிறது தான் உடல் அமைப்பியல். அடுத்த பகுதி இது உடல் தொழில். உடல் தொழில் ஒவ்வொரு பகுதியும் என்னென்ன புரியுது. அதாவது எங்களோட உடல்ல தொழிற்பாடு பத்தி மொத்தமா கற்கிற ஒரு கற்கை தான் இந்த உடல் தொழிலியல் என்று சொல்லு. சரியா? அடுத்தது இது உயிர் ரசாயனம். உயிர் ரசாயனம் என்று சொல்றது இந்த உயிரியல் மூலக்கூறுகளை பத்தி படிக்கிறது. கார்போஹைட்ரேட், புரதம், இலிப்பிட்டு, நியூக்ளிக் அமிலம் இதெல்லாம் உயிரியல் மூலக்கூறுகள். அதை பத்தி படிக்கிற கற்கை நெறியத்தான் நாங்க உயிர் ரசாயனம் என்று சொல்லுவோம். அடுத்தது பிறப்புரிமையியல். பிறப்புரிமையியல் ஜெனடிக்ஸ். அப்ப நாம பிறப்புரிமை பதார்த்தங்களை பத்தி குரோமோசோம், ஜீன்ஸ் அதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் பிறப்புரிமையியலை பத்தி பிறப்புரிமையியல் என்று சொல்லுவோம். அதாவது தலையுரிமை பற்றிய கற்கை. ஒரு விலங்கிலிருந்து அடுத்த விலங்குக்கு இயல்புகள் எவ்வாறு கடத்தப்படுது அதை பத்தி கற்கை நெறியத்தான் நாம பிறப்புரிமையியல். அடுத்தது சூழலியல். சூழலியல் என்று சொல்றது சுற்றுச்சூழலை பற்றிய கல்வி. பத்தின கற்கை நெறியத்தான் நாம சூழலியல் என்று சொல்லுவோம். அப்ப உயிரியல் என்ற பாடப்பகுதி பிரதானமா 3 பிள்ளைகளுக்கு உள்ளடக்கப்படுது. ஏன்னா அதுக்கு சிக்கத்தன்மைய இல்லாமக்கி இலகுவா கல்வி கற்கிறதுக்காக நாங்க உயிரியலை பிரதானமா 3 பிரிவுகளா பிரிப்போம். ஒன்று விலங்கியல், அடுத்தது தாவரவியல், நுண்ணங்கியல். விலங்குகளை பற்றிய கற்கை நெறியல் நாங்க விலங்கியல் என்று சொல்லுவோம். தாவரங்களை பற்றிய கற்கை நெறிய தாவரவியல் என்று சொல்லுவோம். நுண்ணங்கியல் பற்றிய கற்கை நெறிய நாங்க நுண்ணங்கியல் என்று சொல்லுவோம். இதற்குள்ள இன்னும் சில பகுதிகள் இந்த பகுதிகள்ல இது இந்த 3 கிளைகளுக்குள்ளாலையும் அடக்கி படிக்கிறது. அப்போ ஒன்று கள உயிரியல், களங்களை பற்றிய கற்கை நெறி. இளைஞர்கள், இளைஞர்களை பற்றிய கற்கை. உடல் அமைப்பியல், அங்கிட மொத்த கட்டமைப்பு பற்றிய கற்கை. உடல் தொழில் என்று சொல்றது உடல் தொழிற்பாடுகளை பத்தி கற்கக்கூடிய கற்கை. உயிர் ரசாயனம் என்று சொல்றது உயிரியல் மூலக்கூறுகளை பத்தி கற்கக்கூடியது. பெருங்குரிமை என்று சொல்றது தலைமுறை உரிமையை பத்தி கற்கக்கூடியது. சூழல் என்று சொல்றது எங்களோட சுற்றாடலை பத்தி கற்கக்கூடியது. சரியா? அப்ப இதுதான் இப்படியே பிரிச்சு வச்சுக்கிறோம்னு சொன்னா அப்பதான் படிக்கிறதுக்கும் அதை தெளிவா விளங்கி கொள்றதுக்கும் இலகுவாய்ப்பு. இல்லாட்டி எல்லா இதுகளையும் நான் ஒட்டுக்கு கலந்து படிக்க போல உடல் அமைப்பு, உடல் தொழிலியல், உயர் விவசாயம் அதனாலதான் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா இந்த உயிரியலை மொத்தமா பிரிச்சு வச்சு எங்களுக்கு படிக்க இலகுவா வச்சுக்கிட்டாங்க. இது ஓகே. இதுல என்ன சரி டவுட்டிங் யாருக்கு சரி என்ன சரி டவுட்டிங் நண்பாலும் மைக்கொண்டு படிக்க விளங்கிச்சா? அடுத்து நாம இப்போ அடுத்த டாபிக் இருக்கு. இது முக்கியமான டாபிக். இதுல நிறைய கேள்விகள் வருது.
இப்ப நாங்க படிக்க போற டாபிக்க பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதனால கவனமா கேட்டுக்கோங்க. இந்த சில டவுட் என்ன கேளுங்க. அப்ப அடுத்த டாபிக் என்ன சொன்னா, உயிரினூடாக தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள்ல ஒரு டாபிக் பண்ணி உயிரியலினூடாக தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள். ஏன் உயிரியல் பாடத்துக்கே நாம படிக்க வேணும். எங்களுக்கு என்ன தேவை? அப்ப என்ன பிரச்சனை ஒண்ணு இல்லாததுக்கு நாங்க தீர்வு காணுவோம். அப்ப இந்த உயிரியல் மூலமா எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க இயல முடியுது. அப்ப அந்தந்த நோக்கங்களுக்காகத்தான் நாங்க உயிரியலை படிக்கிறோம். அதைத்தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். உயிரியலூடாக தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள். ஒவ்வொரு சில உயிரியலூடாக தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள் என்று சொல்லி 7 பிரச்சனைகளை தந்துக்கலாம். அப்ப இந்த பிரச்சனைகளுக்காக வேண்டிதான் நம்ம உயிரியலை படிக்கிறோம். படிச்சால்தான் அதுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். அதனாலதான் இந்த உயிரியலை படிக்கணும். சரியா? அப்போ ஒன்று, இந்த உயிர் பல்வகைமையை விளங்கிக் கொள்ளுதல். உயிரியல் உயிர் பல்வகைமையை விளங்கிக் கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு வந்து சுற்றாடல்ல வந்து 2 வகையான உயிர்கள் நீங்களும். இப்ப நாம வந்து இப்ப எனக்கு தெரிஞ்ச உயிர்கள் எல்லாத்தையுமே பட்டியலிட சொன்னோம். உயிர்களுக்குள்ள தாவரங்கள், விலங்குகள் வரும். அப்ப எல்லாத்தையுமே பட்டியலிட சொன்னா கிட்டத்தட்ட நீங்க உங்களுக்கு பாக்கியலும் பட்டியலிட்டா எத்தனை நேம்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடணும்னு நினைக்கிறீங்க. சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச விலங்குகள், தாவரங்கள், பெயர்கள் சொல்றாங்க. நினைக்கிறீங்க ஒரு லிஸ்ட போட்டா இந்த நீங்க நினைக்கிறீங்க. சொல்லுங்க பாக்க. ஒரு 200, 300 எத்தனை கெஸ் பண்ணிடும். நாங்க ஒரு சொல்லுவோம். ஒரு மினிமம் ஒரு 500 எல்லாத்தையும் தெரிஞ்சு போட்டா கெஸ் பண்ணிடும்னு வச்சுக்கொள்ளும். சரியா? அப்ப எத்தனை உயிர்கள் இந்த உலகத்தில் கெஸ் பண்ணுறீங்க. எத்தனை உயிர்கள் இருக்கு இந்த உலகத்தில்? எத்தனை வகையான உயிர்கள் இருக்குன்னு சொன்னா 10 முதல் 100 மில்லியனுக்கும் அதிகமான உயிரினங்கள் காணப்படுறதா விஞ்ஞானிகள் கருதுறாங்க. அதுல இன்னும் நிறைய உயிர்கள் அறியப்படாம இருக்க இயலும். சரியா? அப்ப 10 முதல் 100 மில்லியனுக்கும் அதிகமான உயிர்கள் இந்த உலகத்தில் காணப்படுறேன்னு சொல்லணும். அப்ப எங்களால எவ்வளவு பெயர்களை பட்டியலிடணும்னு பாருங்க. ஆனா எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. இது எல்லா உயிர்களை பத்தியும் படிக்க வேண்டிய இருக்குது. ஏன்னா நாங்க இந்த சூழல்ல வாழ்றோம். அப்ப இந்த சூழல் இடங்களை பத்தி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இந்த உயிரியல் பல்வகை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டித்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்காக வேண்டி நாங்க இந்த உயிரியலை படிக்கிறோம். இது முதலாவது பிரச்சனை. விளங்கிச்சா? அப்ப இந்த உயிரியனோட தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள்ல ஒன்றுதான் இந்த உயிரியல் பல்வகைமையை விளங்கிக் கொள்ளுதல். என்னென்ன மாதிரியான உயிர்கள் இருக்குதுன்னு எனக்கு விளங்கி கொண்டாதான் இந்த சூழல் பத்தி அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. சரிங்களா? அப்ப வந்து கிட்டத்தட்ட 5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தோன்றுச்சு. அப்படின்னு உலகத்துல உயிர் முதலாவது உயிர் உலகத்துல முதலாவது உயிர் வந்து 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்புதான் உருவாகினதா கருதப்படுது. 3.5 பில்லியன் வருடங்கள்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப அப்படி உருவாகின முதலாவது உயிர் வந்து உயிர்த்தியல் என்னென்னு சொன்னா பிறப்போசனைக்குரிய சரியா காற்றின்றி வாழி புரோகரியோட்டம்.
சரியா? அப்படின்னு சொன்னா 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த உலகத்துல முதலாவது உயிர் தோன்றுச்சு. அப்ப அந்த உயிர் என்னன்னு சொன்னா அந்த உயிர் பிறப்போசக்கூடிய உயிரா இருந்துச்சு, காற்றின்றி வாழக்கூடியதா இருந்துச்சு. அதே மாதிரி புரோகரியோட்டாவா இருந்துச்சு. அப்ப பிறப்போசம் சொன்னா என்ன? பிறப்போசம் என்று சொன்னா என்ன? சொல்லுங்க, பிறப்போசம் என்ன? கொஞ்சம் பேசுங்க. தனக்கு தேவையான உணவை இன்னுமொரு அங்கியிடமிருந்து தங்கியிருந்து பெற்றுக்கொள்ள. சார், தனக்கு தேவையான அளவு தன்னாலே உற்பத்தி செய்ய முடியாது. பிறகு ஒன்றுல சிறப்பு சொல்லுவோம். அப்ப முதலாவது உணவின உயிருக்கு தடுப்பூசணி செய்யக்கூடிய ஆற்றல் இல்லை. அப்ப அது பிறப்பூசணியா தான் இருந்துச்சு. அடுத்தது காற்றற்றி வாலியா இருந்துச்சு. காற்றற்றி வாலின்னு சொன்னா ஆக்சிஜன் வாழக்கூடியதா இருந்துச்சு. ஆக்சிஜன் இல்லாத சூழல்லையோ வாழக்கூடிய உயிரா இருந்துச்சு. அடுத்தது புரோகரியோட்டாவா இருந்துச்சு. புரோகரியோட்டா, யூகரியோட்டா இந்த ரெண்டு தவறி புரோகரியோட்டா, யூகரியோட்டா இந்த ரெண்டு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? புரோகரியோட்டா, யூகரியோட்டா கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா இலகுவா சொல்றது சொன்னா திட்டமான கருவுடையது, திட்டமான கருவற்றதுன்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னா இப்படி கலத்தை பத்தி ஏற்கனவே எவ்வளவு படிச்சுட்டு கலங்களுக்கு இந்த டிஎன்ஏ ஆனது ஒரு கருவின் சவால சூழப்பட்டு ஒரு திட்டமான அமைப்பு கொண்டிருச்சுன்னு சொன்னா அது யூகரியோட்டான்னு சொல்லுவோம். கருவின் சமூகத்தை சூழப்படாம ஒரு திட்டமற்ற வடிவம் கொண்டிருச்சுன்னு சொன்னா அது நம்ம ப்ரோகரியோட்டான்னு சொல்லுவோம். இதை பத்தி மேல படிப்போம். இப்ப சும்மா ஐடியா மட்டும் எடுத்துக்கோங்க. திட்டமான கரு சின்ன யூகரியோட்டா, திட்டமற்ற கரு இருந்துச்சுன்னு சொன்னா அது ப்ரோகரியோட்டா. அப்ப முதலாவது தோன்றின உயிருக்கு பிறப்பூசணிக்குரியதா இருந்துச்சு, காற்றின்றி சூழலையும் வாழக்கூடிய உயிரா இருந்துச்சு. அடுத்தது ப்ரோகரியோட்டாக்குரிய கல ஒழுங்கமைப்பை கொண்டிருந்துச்சு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்டு வரையிலும் உலகத்துல தோற்றிய முதலாவது உயிரிட்ட பண்புகள் என்னான்னு கேட்கும். அப்ப இந்த மூணு நீங்க எழுதினாதான் மார்க்ஸ் கிடைக்கும். பிறப்போசனைக்குரியது காற்று தீவாளி, புரோகரியோட்டாக்குரிய கல ஒழுங்கமைப்பை கொண்டது. சரி, அப்ப நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்க. இப்படி இந்த உயிர்தான் அதுக்கப்புறம் வருது. எல்லாருக்கும் அப்படியே கேக்குது. என்ன வாய்ஸ் கிளியர் இல்லாம எல்லாருக்கும் கேக்குது. இங்க பாருங்க, இப்ப கிளியரா கேக்குதுன்னு நினைக்கிறேன். திரும்ப கிளியரா கேட்காட்டி கொஞ்சம் சொல்லுங்க, சரியா? பிறப்போசனைக்குரிய சூழல்ல வாழக்கூடிய புரோகரியோட்டாக்குரிய முதல் உயிர் தான் எத்தனை வருடங்களுக்கு? 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னுக்கு தோன்றுச்சு. இந்த உயிர் படிப்படியா ஒரு செயல்முறையின் ஊடாக இப்ப வாழக்கூடிய ஒரு பெரிய அங்கியா உருமாறி இருக்குது. அப்ப இந்த செயல்முறைக்கு நாம் சொல்லுவோம். ஆரம்பத்துல இப்படி உருவாகின ஒரு கலம்
திரும்ப படிப்படிப்படியா ஒரு செயல்முறைக்கு உட்பட்டு பல்லாயிரம் வருடங்களுக்குரிய ஒரு ப்ரொசஸுக்கு போயிட்டு அதுக்கு இப்ப வாழக்கூடிய தங்க திருப்தியடைந்து மாறியது. அந்த செயல்முறை சொல்லி சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம். என்ன செயல்முறை, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவோம். குரங்குல இருந்து மனிதன் வந்து செயல்முறை நாங்க என்னன்னு சொல்லுவோம். யாருக்கு சரி சொல்லுங்க அந்த வேர்ட் என்ன? கூர்ப்பு. வெரி குட். அப்ப ஆரம்பத்துல தோன்றின உயிர் இப்ப அப்படியே நட்டு விரித்தடைந்த உயிர்களா மாறிக்கான இந்த கூர்ப்பு செயல்முறை. இந்த கூர்ப்பு செயல்முறை நடக்கிறதுக்கு பல்லாயிரம் வருடங்கள் அப்படி படிப்படிப்படியாக நடந்துதான் தற்போது வாழக்கூடிய நன்கு உருவாகிட்டு இந்த விஞ்ஞானிகள் சொல்றோம். விளங்கிச்சா? முதலாவது தோன்றிய வேதியியல்கள் காற்று புரோகரியோட்டா. அதுல இருந்து இந்த படிப்படியாக பொறுப்பு தற்போது வாழக்கூடிய அங்கிகள் உருவாகினதா கருதுறாங்க. அப்ப இந்த இப்படி எப்படி இந்த பொறுப்பு செயல்முறை மூலம் உருவாகின அங்கிகள் தான் இப்ப கிட்டத்தட்ட 10 முதல் 100 மில்லியனுக்கு அதிகமான அங்கிகள் உலகத்துல வாழ்றதா, அங்கி இனங்கள் வாழ்றதா விஞ்ஞானிகள் கருதுறாங்க. அப்ப அதுல இன்னும் அறியப்படாத விலங்குகள் கூட இயக்கியது. அப்ப இந்த இவ்வளவு உருவாகின இந்த அங்கிகளுக்கும் எங்களோட சூழலுக்கும் இடையே அப்படின்னு சொன்ன இந்த சூழல் ஒவ்வொரு அங்கிக்கும் அந்த சூழல் பயமாக அந்த சூழல் செய்ய வேண்டும். அதில் பங்கு அப்படின்னு இந்த சூழலின் பதார்த்தங்கள்ல தங்கிக்கிறோம். அப்ப எங்களுக்கு சூழலுக்கும் ஒரு இடைத்தொடர் கொண்டு அப்ப அதை மட்டும் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா நம்ம உயிரியலை பத்தி படிக்க வேண்டும். ஆகவே உயிர் விளங்கி கொள்ற அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வேண்டிதான் இந்த உயிரியலை நாம படிக்கிறோம். அப்ப விளங்கிச்சா? முதலாவது இந்த உயிரியல் தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றுதான் இந்த உயிரியல் பல்வகையிலேயே அறிந்து கொள்ளுதல். சரி, அதுதான் அதுதான் இவ்வளவு பார்த்தோம். என்னன்னு சொன்னா 3 பில்லியன் வருடங்களுக்கு முன்னுக்கு முதலாவது உயிர் தோன்றுச்சு. அந்த உயிர் வந்து திறமோசம் காற்றுதாவும் புரோகரியோட்டாவுடைய கலவரத்தம் இப்படியேதாவும் இருந்துச்சு. ஏற்பட்ட பூர்வ செயல்முறைகளால்தான் தற்போது நன்கு விருத்தி அடைந்த உயிர்கள் உருவாச்சு. கிட்டத்தட்ட 10 முதல் 100 மில்லியனுக்கு மேலதிகமான உயிரினங்கள் உலகத்துல வாழ்றதா விஞ்ஞானிகளால கருதப்பட்டு அதுல அறியப்படாத விலங்குகளும் காணப்பட இயலும். அப்ப எங்களுக்கும் சூழலுக்கும் இடையே ஒரு நெருங்கிய இடைத்தொடர் கொண்டு அப்ப ஒவ்வொரு அங்கேயும் அது வாழ்ற சூழ்நிலைக்கு ஏற்ப அதுல பங்கு கொண்டிருக்கும். பாலைவன சூழல்ல வாழக்கூடிய அங்கிகளுக்கு அந்த பாலைவன சூழலுக்கு இடைத்தொடர்கள் காணப்படும். அதே போல மலைக்காடுகள்ல வாழக்கூடிய அங்கிகளுக்கு அதுக்குரிய சூழலியல் தொடர்கள் காணப்படும். அதே மாதிரி இந்த நீர்த்து வாழக்கூடிய அங்கிகளுக்கு அதற்குரிய சூழலியல் இடைத்தொடர்கள் காணப்படும். அப்ப இது எல்லாத்தையும் படிக்க சொன்னா உயிரியல் பல்வகைமையை கொள்ளும். என்னென்ன அங்கிகள் இருக்குது, அதுல பேர் என்ன, அது என்ன மாதிரி நடந்து கொள்ளுது, இது எல்லாத்தையும் நாங்க படிச்சு கொள்ள வேணும். அப்ப அந்த அதை பத்தி படிக்கிறதுக்கு உயிரியல் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாடப்பரப்பா கருதப்படுது. அப்ப உயிரியல் தீர்வு காணக்கூடிய முதலாவது பிரச்சனை உயிர் பல்வகைமையே அறிந்து கொள்ளும். சரியா? அதுக்கு நம்ம இவ்வளவு நேரம் பார்க்கணும். இல்ல அடிக்கடி ஒரு கேள்வி வரும் என்னன்னு சொன்னா ஒண்ணு இந்த கேள்விக்கு வரையும் முதலாவது தோன்றிய இயல்பு உயிர்கள் இயல்புகள் என்னன்னு கேட்கிறது. அப்படி இல்லாட்டி பூமியில எத்தனை வருடங்களுக்கு முன்னுக்கு முதல் உயிர் தோன்றினு கேட்கிறது. அப்ப என்ன எழுதுவீங்க? 3.5 பில்லியன் எழுதணும். எழுதணும் 5 பில்லியன் ஆண்டுகள் இல்லாட்டி வருடங்கள் எழுதணும். 3.5 பி போட்டா
இல்லாட்டி ஆங்கிலத்துல போட்டாலும் மார்க்ஸ் தர மாட்டாங்க. பில்லியன் ஃபுல்லா எழுதணும். இல்லைன்னா ஆங்கிலத்துல சொல்லி பில்லியன் ஃபுல்லா எழுதணும். அப்பதான் உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க. ஏன்னு சொன்னா இந்த வருடம் கட்டாயம் நீங்க நிறைய ஆண்டுகள் படிக்கணும். அதனால இந்த வருடங்கள் ஒவ்வொன்றையும் கணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்சிக்யூல கூட கேட்டு வர சான்ஸ். அப்ப முதலாவது பிரச்சனை பார்த்தோம்னா ஒன்று உயிரியல் பல்வகைமையை விளங்கிக் கொள்ளுதல். இரண்டாவது என்னன்னு சொன்னா மனித உடலையும் அதன் தொழிற்பாடுகளையும் விளங்கிக் கொள்ளும். மனித உடலையும் அதன் தொழிற்பாடுகளையும் விளங்கிக் கொள்ளும். மனித உடலையும் அதன் தொழிற்பாடுகளையும் விளங்கிக் கொள்ளும். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மனித உடல்ல தெரிஞ்ச தொகுதிகள் என்னென்ன இருக்குது? மனித உடல்ல உங்களுக்கு தெரிஞ்ச தொகுதிகள் சொல்லுங்க. விஸ்வா ஒரு தொகுதி சொல்லுங்க. மனித உடல்ல காணப்படக்கூடிய தொகுதிகள் என்ன? சொல்லுங்க பார்க்க மைக்கோப்னு சொல்லுங்க. யார் சொல்லுங்க பார்க்க. என்னென்ன தொகுதிகள் தெரியும்? யாருமே பேசாட்டி கிளாஸ் இன்ட்ரெஸ்டா இருக்காது. சொல்லுங்க. நீங்க அவ்வளவு வந்து படிச்சுட்டீங்க எல்லா தொகுதியும் பத்தி. என்னென்ன தொகுதிகள் இருக்குது? சட்ல சரி போடுங்க பார்க்க. மேம் நீங்க கேட்ட கேள்வி விட உங்களுக்கு ஸ்ட்ரெக் ஆகி வந்துட்டாங்க. மனித உடல்ல காணப்படக்கூடிய தொகுதிகள் சொல்லுங்க. என்னென்ன தொகுதிகள் இருக்குது மனித உடல்? மனித உடல்ல காணப்படக்கூடிய உடல் தொகுதிகள் என்னென்ன? ஒருத்தருக்குமே கிளியரா கேக்குது இல்லையா? இல்லாட்டி பேசாம கேக்குறீங்களா? ஆஹ் ஒரு விட வந்திக்குது. கழிவகற்றல் தொகுதி. வேற என்ன தொகுதி அளிக்குது? எல்லா கிளாஸ்லயும் பேச மாட்டீங்களா? இல்லாட்டி இந்த கிளாஸ்ல தான் பேசுறீங்க இல்லையா? இன்னொன்று வந்திக்குது. சமன்பாட்டு தொகுதி. நரம்பு தொகுதி. வேற என்ன தொகுதி இது? சமன்பாட்டு தொகுதி, கழிவகற்றல் தொகுதி, நரம்பு தொகுதி, குருதி சுற்றோட்ட தொகுதி. வெரி குட். வேற என்ன இது? சுவாச தொகுதி, இனப்பெருக்க தொகுதி. இப்படி எங்களோட உடல்ல நிறைய வன்கூட்டு தொகுதி, இந்த மாதிரி எல்லா தொகுதிகளும் இருக்குது. அப்ப அந்த தொகுதிகள் என்னென்ன கலங்களால் உருவாக்கப்பட்டது, அதுல என்னென்ன இழையங்கள் காணப்படுது, அந்த ஒவ்வொரு இழையத்திலையும் தொழில் என்ன, அப்புறம் அந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னென்ன உறுப்புகள் இருக்குது, அந்த ஒவ்வொரு உறுப்புடையும் தொழில் என்ன, இப்படி எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது நம்ம படிக்கிறோம். அப்படி படிச்சாதான் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்னன்னா அந்த நோய்க்கு என்னென்ன தீர்வு காணணுன்றதே எனக்கு தெரிவிக்கொள்ள ஏழுமா இருக்கு. அப்ப அந்த பிரச்சனைக்காக வேண்டி இந்த உயிரியல் கல்வின்றது எனக்கு முக்கியமா இருக்குது. அப்ப மனித உடலை பத்தி திரும்ப அறிஞ்சு கொண்டாதான் எங்களுக்கு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தொழில் நோய்களுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கக்கூடியதா விளங்கிச்சா? அப்ப அதுக்காக வேண்டிதான் இந்த மனித உடலையும் அந்த தொழிற்பாடுகளையும் விளங்கிக் கொள்ற பிரச்சனை இருக்கிறதுக்காக வேண்டிதான் நாங்க
இந்த உயிரியல் பாடத்தை படிக்கிறோம். அப்ப ஒவ்வொரு உடல் உறுப்புகள் என்னன்னா அந்த உடல் உறுப்பு தொழில் அதுக்குள்ள இடைத்தொடர்புகள் என்னன்றத இந்த உயிரியல் மூலமா எனக்கு படிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. அப்ப ஒண்ணாவது நீர்பலகாய் விளங்கி கொள்ளுதல், இரண்டாவது மனித உடலியம் அதன் தொழிற்பாடுகளை விளங்கிக் கொள்ளுதல், மூணாவது இந்த இயற்கை வளங்கள் சுற்றாடல் என்பவற்றின் நேரத்து நிலை பெறும் பயன்பாடு அமைத்துவம். மூணாவது ஏனாங்க அப்படின்னு சொன்னா இந்த உயிரியல் மூலம் தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள்ல முதலாவது நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா இயற்கை வளங்கள். கட்டாயம் அடிக்கடி கேட்டு வர்றது இயற்கை வளங்கள் என்றால் என்ன? இயற்கை வளங்கள் சுற்றாடல் என்பவற்றின் நீடித்து நிலை பெறும் பயன்பாடும் அது முகாமைத்துவமும். இயற்கை வளங்கள் என்றால் என்னன்ற கேள்வி அடிக்கடி வரக்கூடிய ஒரு கேள்வி. அப்ப இயற்கை வளங்கள்னு சொன்னா இப்ப பயோல அவங்க ஆர்ட்ஸ் ஸ்கீம் கண்டிப்பாங்க இப்படிதான் ஆன்சர் எழுதணும். அதே ஸ்கீம் நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் உங்களோட ரிசோர்ஸ் கிடைக்கிற அதே வார்த்தைகள் யூஸ் பண்ணி அதே சென்டென்ஸ் தான் ஆன்சரா போட்டிருப்பாங்க. அப்ப நீங்க அதுக்காக அந்த ஸ்கீம் பார்த்துட்டு ரிசோர்ஸ் புக்கு பாடம் வந்து போக கூடாது. சரி, உங்களுக்கு ரிசோர்ஸ் புக்கு நீங்க பாடம் வந்து போனீங்கன்னு சொன்னா பாடம் போயிட்டீங்க உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன்சர் அந்த மறந்து எழுதிக்கிட்டு அந்த ஒரு வேர்ட் மறந்தாலும் மறந்து. அதனால நீங்க விளங்கி ஆர்டர் பண்ணி தண்டையில ஆன்சர் எழுதினாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். விளங்கி பாடமாக்கினா விளங்க போகனாலும் பாடமாக்க போகணும். அப்படி முக்கியமா இந்த கேட்பாங்க இயற்கை வளங்கள் என்றால் என்ன? அப்ப இயற்கை வளங்கள் என்றால் என்னன்றதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் தான் எழுத வேண்டும். அப்ப சொல்லுங்க பாக்க இயற்கை வளங்கள் எல்லாருக்கும் ஒரு வலைவிளக்கம் கொடுக்கிறது. இது நாளாந்த வாழ்க்கைக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும் பயன்படுத்துகின்றது. இயற்கையாக காணப்படுவதுமான சக்தி மற்றும் பதார்த்தத்தின் மூலகங்கள் இயற்கை வளம். அதான் வரை விளக்கலாம். அதுவும் அப்ப என்னன்னா நாம அந்த வாழ்க்கை எங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சரியா நாளாந்த வாழ்க்கைக்கும் அதே மாதிரி பொருளாதார அபிவிருத்திக்கும் பயன்படுகின்றதும் இயற்கையாக காணப்படக்கூடிய சக்தி மற்றும் பதார்த்தங்களின் மூலங்களை நம்ம இயற்கை வளங்கள்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்ல வேணும்னா எங்களோட நாளாந்த வாழ்க்கை அதாவது அன்றாட வாழ்க்கைக்கும் நாம பொருளாதார அபிவிருத்திக்கும் பயன்படுத்தப்படுகின்ற பொருளாதார அபிவிருத்திக்கும் பயன்படுத்தக்கூடியதா இருக்க வேண்டும். நாளாந்த வாழ்க்கைக்கும் பயன்படுத்தக்கூடியதா இருக்க வேண்டும். பொருளாதார அபிவிருத்திக்கும் பயன்படுத்தக்கூடியதா இருக்க வேண்டும். அதே போல முக்கியமா இயற்கை வளங்கள்ன்ற போல அது இயற்கையா காணப்படக்கூடியதா இருக்க வேண்டும். அதுதான் நீங்க பண்ணணும். ஒன்று நாளாந்த வாழ்க்கை பொருளாதார அபிவிருத்திக்கு பயன்படுத்தக்கூடியதுமான இயற்கையாக காணப்படக்கூடியதுமான இது முக்கியம். அதாவது இயற்கை வளங்கள்னு சொல்றோம். செயற்கையா இயற்கை வளம் பேர் கேள்வா ஏலாம். அப்ப நாளாந்த வாழ்க்கைக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும் பயன்படுத்தக்கூடியதும் இயற்கையாக காணப்படக்கூடியதுமான சக்தி மற்றும் பதார்த்தங்களின் மூலம் சக்தி மற்றும் பதார்த்தங்களின் மூலம் பதார்த்தங்களின் மூலங்களை தான் நாங்க இயற்கை வளங்கள் சொல்லுவோம். அப்ப இதை நீங்க நாளையும் மென்ஷன் பண்ணதான் மார்க்ஸ் தருவோம். ஸ்ட்ரக்சர் டிசைல இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இயற்கை வளங்கள் என்றால் என்ன? அப்ப என்னோட நாளாந்த வாழ்க்கைக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும் நாங்க பயன்படுத்துறதும் இயற்கையாக காணப்படக்கூடியதுமான சக்தி மற்றும் பதார்த்தங்களின் மூலங்களை தான் நாங்க இயற்கை வளங்கள் என்று சொல்லுவோம். சரியா? அப்ப இயற்கை வளங்கள் எல்லாம் எங்களோட சூழல்ல தான் இருக்குது. எனக்கு இப்ப நான் கிடைக்கக்கூடிய அந்த விலங்குகள் எல்லாமே இயற்கை வளங்கள். தாவர பாகங்கள் எல்லாமே நமக்கு இயற்கை வளம். அதே மாதிரி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலத்தடி இயற்கை வளம், பெட்ரோல் ஒரு இயற்கை வளம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை வளங்கள். அப்ப இந்த இயற்கை வளங்கள் நாளாந்த வாழ்க்கை யூஸ் பண்றோம்.
எங்களோட பொருளாதார அபிவிருத்திக்கு பண்றோம், இயற்கையா கிடைக்குது. அப்ப அதனால இயற்கை வளங்கள் பேர் வச்சுக்கிறோம். ஆனா இந்த இயற்கை வளங்கள் நாளடைவுல குறைஞ்சு கொண்டு வருது. ஏன்னு சொன்னா அதிகரித்து வர சனத்தொகை காரணமா. இப்ப பாப்புலேஷன் கூடுது, பாப்புலேஷன் கூடினா இவங்க தேவைகள் கூடும், தேவைகள் கூடினா பயன்பாடு கூடும். பயன்பாடு கூட போல இயற்கை வளங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு, மட்டுப்படுத்தப்பட்ட அளவு தான் நீக்குது இயற்கையில. அப்ப அதை நாங்க தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வாரதால அது இப்ப குறைவடைஞ்சு கொண்டு வர சவாலான நிலைமை. அப்ப அதை பத்தியும் நாங்க தெரிஞ்சு கொள்ள வேணும். அதை நாங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்கொள்றோம், அதை நாங்க எப்படி முகாமித்துவம் செய்ய வேணும், அதை பத்தி எல்லாம் நாங்க படிக்க வேணும். அதை பத்தி படிக்கணும்னா நாங்க அதுக்கு உயிரியல் படிக்கணும். அதை படிச்சாதான் எங்களுக்கு அதுக்கு தீர்வுகள் காண லேசாயிக்கும். அப்ப இயற்கை வளங்கள் சுற்றாடல் என்பவற்றின் நீடித்து நிலை பெறும் பயன்பாட்டுக்கும் அதே மாதிரி முகாமித்துவத்திற்கும் இந்த உயிரியல் அவசியம். அதுவும் விளங்கிச்சா? உங்களுக்கு சம்டைம்ஸ் கேட்பாங்க, இயற்கை வளங்கள் குறைவடைந்து வருவதற்கான முக்கிய காரணம் யாதுன்னு ஒரு கேள்வி போட்டுருவாங்க. அப்ப இயற்கை வளங்கள் குறைவடைஞ்சு வரதுக்கான முக்கிய காரணம் என்ன? எக்ஸாம்ல கேட்பாங்க, இயற்கை வளங்கள் குறைவடைந்து என்ன? சுற்றாடல் மாசடைதல், பாலைவனமாக்கப்படுறது, அதெல்லாம் என்னது? இந்த இயற்கை வளங்களை அதிகமா யூஸ் பண்றதால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இப்ப இயற்கை வளங்கள், இப்ப கேள்வி நல்லா பாருங்க, இயற்கை வளங்கள் குறைவடைவதற்கான மிக முக்கிய காரணம். இயற்கை வளங்கள் நாளடைவில் குறைந்து வருவதற்கான முக்கிய காரணங்கள் என்ன? அதிகரித்து வரும் சனத்தொகையின் காரணமான அதீத பயன்பாடு. இங்க நீங்க முக்கியமா நீங்க மென்ஷன் பண்ண வேண்டும், அதிகரித்து வரும் சனத்தொகையும் அதீத பயன்பாடு. அதிகரித்து வரும் சனத்தொகை காரணமான அதீத பயன்பாடு தான் இந்த இயற்கை வளங்கள் குறைவாகிறதுக்கான காரணம். அப்ப இந்த இயற்கை வளங்கள் இந்த அதிக சனத்தொகை கூடுறதால தேவைகள் அதிகமாவினா அதிகமா, இப்ப நுகர்வு அதிகமாவினா இயற்கை வளம் மட்டுப்பட்ட அளவுக்கு நிக்குது. அப்ப அது குறைஞ்சு கொண்டு வரும். அப்படி நாங்க மிகையா அந்த இயற்கை வளங்களை யூஸ் பண்றதுனால எங்களுக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஏற்படுது. நாங்க ஒரு இயற்கை வளத்தை மிகையில் வர்றோம் அப்படின்னு சொல்லி அதிகமாக பயன்படுத்துறதால ஏற்படக்கூடிய 3 சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் உங்களுக்கு தந்துக்கிறாங்க. ஒன்று, சுற்றுச்சூழல் மாசடைதல். இப்ப நாங்க பெட்ரோல் வளம்னு சொன்னா பெட்ரோல் எடுக்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு ஆழமா குழி தோண்டுவோம். அதுக்கு நிறைய மெஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பதார்த்தங்கள் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் சூழலுக்கு நிறைய பாதிப்புகள் வரும். அப்போ சுற்றாடல் மாசடைதல், சுற்றாடல் மாசாக்கம். அடுத்தது உயிர் பல்வகையிலையும் இழப்பு. உயிர் பல்வகையிலேயே இழப்பு. அடுத்தது பாலைவனமாக்கல். இந்த 3 பிரச்சனையும் தான் எங்களுக்கு இயற்கை வளங்கள்ல மிகை நுகர்வால் ஏற்படக்கூடிய சுற்றாடல் பிரச்சனைகள் சொல்லுவோம். இயற்கை வளங்களை நாங்க தொடர்ந்து அதிகமா யூஸ் பண்றதால ஏற்படக்கூடிய சுற்றாடல் பிரச்சனைகள் வந்துதான் ஒன்று சுற்றாடல் மாசடையுது, உயிர் பல்வகைகள் இருக்கும். இப்ப சில நேரத்துக்கு நம்ம இயற்கை வளங்களை எடுக்கிறதுக்காக வேண்டி காடு வளர்ச்சி முடியும். அப்ப அப்படி காடு இடம் இல்லாம போயிட்டு உயிர்கள் இறக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். அப்ப அங்கே உயிர் பல்வகைமை ஏற்படுது. ஏன்னு சொன்னா நம்ம இயற்கை வளங்களை அதிகமா பயன்படுத்துறதால. அதே மாதிரி பாலைவனமாக்கல், கடல் பள்ளம் நிகழ்வதால அந்த இடங்கள்ல திரும்ப தாவரம் விளைக்க இல்லாம பாலைவனமாக்கப்படுது.
அப்ப இந்த 3 பிரச்சனைகள் சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகளோ இயற்கை வளங்களை நாங்க அதிகமா யூஸ் பண்றதால ஏற்படுது, மிகை நுகர்வால ஏற்படுது. அப்ப உங்களுக்கு எக்ஸாம் ஒரு கேள்வி கேட்கிறோம், இயற்கை வளங்கள் மிகை நுகர்வால் ஏற்படக்கூடிய சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன? இந்த 3 ஆன்சருக்கு மட்டும்தான் அவங்க பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு வேற ஒரு பிரச்சனைகள் இந்த 3 பிரச்சனைகள் தான் கண்டிக்கிறாங்க. ஏன்னா இந்த 3 பிரச்சனைகள் தான் இயற்கை வளங்கள் மிகை நுகர்வால் ஏற்படக்கூடிய சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகள். அப்ப நீங்க இந்த 3 எழுதினாதான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அப்போ ஒன்று நீங்க சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகள்ல போல ஒன்னாவது ஒரு மைண்டுக்கு ஒண்ணு இப்படியுமே சுற்றாடல் மாசம் கொண்டு வரும். ஏன்னா அதுதான் இப்ப அதிகாரத்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை. சுற்றுச்சூழல் மாசடையுது. சுற்றாடல் மாசம் பல்வகைமையும் இழக்கப்படும். நாங்க ஒரு இடத்த இயற்கை வளங்களுக்காக அதிகமா யூஸ் பண்ணப்போ அந்த இடத்துக்கு உயிர்கள் எல்லாமே அழிந்து போகக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு. அப்ப நாங்க எத்தனை விதமான உயிரினங்களை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படும். அப்ப இதெல்லாம் இந்த இயற்கை வளங்களை அதிகமா நாங்க பயன்படுத்துறதால மிகையா நுகர்வதால ஏற்படக்கூடிய சுற்றாடல் சார்ந்த பிரச்சனை. அப்ப இது எல்லாத்துக்கும் நாம் தீர்வு காண வேண்டும். அப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம தீர்வு கண்டு இயற்கை வளங்களை சரியான முகாமைத்துவம் செஞ்சு எங்கள் எதிர்கால சந்ததிக்கு கொடுக்க வேண்டும். அப்ப அதுக்கு இது உயிரியல் கல்வி அவசியம். அப்ப அதுக்கு பிரச்சனை எனது இயற்கை வளங்கள் சுற்றாடல் என்பவற்றின் நீடித்து நிலை பெறும் பயன்பாடும் முகாமைத்துவமும். விளங்கிச்சா? அப்ப இயற்கை வளங்கள்னு சொன்னா நாளாந்த வாழ்க்கைக்கும் பொருளாதார மேம்பாட்டுக்கும் பயன்படுத்தப்படுவதுமான இயற்கையாக காணப்படக்கூடியதுமான சக்தி மற்றும் பதார்த்தங்கள்ல மூணு கட்டாயம் அது கேள்வி அடிக்கடி மாறு. இயற்கை வளங்கள் என்றால் என்ன? அதே மாதிரி இயற்கை வளங்கள் குறைஞ்சி வருவதற்கான காரணம் பின்னாடி கேட்பாங்க. காரணம் சனத்தொகை அதிகரிப்பு. அப்ப நீங்க சனத்தொகை அதிகரிப்பு மட்டும் எழுதாம கம்ப்ளீட் எழுத வேணும். சனத்தொகை அதிகரிச்சாலும் அந்த இயற்கை வளங்களை அதிகம் பயன்படுத்துவதாக புரியுது. அப்ப சனத்தொகை அதிகரிப்பின் காரணமான அதீத பயன்பாடு. அதே மாதிரி சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகள் என்னன்னா, அதாவது இயற்கை வளங்களை நாங்க மிகையா பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகள். உங்களுக்கு கிளாஸ் ஒருவர் தான் போட்டிக்கிறாங்க. அப்பதான் இப்ப 10க்கு முக்கிய வேணும். இவ்வளவுதான் நாங்க செய்யணும். உங்களுக்கு பயோ வேற ஆட்களும் போடுறதுக்கு செஞ்சுக்கிறாங்களா? அந்த வேற ஆட்கள் செய்யறதுக்கு போட்டிக்கிறாங்களா பயோ சப்ஜெக்ட்? ஓகே, உங்களுக்கு அதை தெரியாதுன்னா அப்ப இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஃபீட்பேக் வந்து செட்ல போட்டுருங்க.